கூடுதல் அத்தனையுமே உண்டாகும். முந்தினவையில் நிறைக்கப்படுவது இல்லை, ஒரு போதும் தோன்றுவது இல்லை. ஒருவேளை கஷ்டமா இருந்திருக்கலாம், வேதனையா இருக்கலாம், பல சூழ்நிலை வழியாக நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், இனி ஒருபோதும் இந்த பாதை வழியா நீ கடந்து வருவது இல்லை. உனக்கு ஒரு புதிய பாதையை நான் வைத்திருக்கிறேன். அந்த புதிய பாதை வழியா நீ கடந்து செல்வாய். ஹல்லேலூயா. அந்த பாதையில கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு ரெடியா வந்திருக்கிறாரு. அவர் நம்மள வந்திருக்கிறாரு. அந்த பிரசன்னம் நம்மள வந்திருக்கிறது. நான் புதிய பாதையில போகிறேன், புதிய வழியை நான் பார்க்க போகிறேன், புதிய சிந்தை எனக்குள்ள உருவாக போகிறது. கர்த்தரை புதிய பாதையில் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்ல வந்து வேத வார்த்தை யோவான் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வந்த காரணம், இந்த மத்தியசாலிப்புக்காரரை அழைத்து எல்லா மனுஷனுக்கும் நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்ன. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஏசப்பா போனாரு. அது என்ன வந்துச்சு? ஒரு குறைவு வந்தது. என்ன குறைவு வந்தது? திராட்சரசம் இல்லாம போச்சு. காலம் ஒரு கல்யாண வீட்டுல யார் இருந்தாரு? ஏசப்பா இருந்தார். கல்யாண வீடுல ஒரு மகிழ்ச்சியின் வீடு, சந்தோஷத்தின் வீடு இல்லையா? எல்லாருமே கல்யாணத்துக்கு எப்படி வந்திருப்பீங்க? இன்னைக்கு 1ஆம் தேதி வந்ததுமா போயிருப்பீங்க, பண்ணி நீட்டா போயிருப்பீங்க இல்லையா? அது சந்தோஷத்தின் மன மகிழ்ச்சியை தான். அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்ப எதுக்காக வந்திருக்கிறீங்க? நீங்க கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறீங்க. எத்தனை மகிழ்ச்சியா இருக்கு விரும்புறீங்க? என் வாழ்நாளெல்லாம் நான் மகிழ்ந்து களி கூறும்படி காலையில உடைய கிருபையினாலே என்னை திருப்தியாக்கு என்று மோசே ஜெபித்தான். எல்லாருமே மகிழ்ச்சியை விரும்புவாங்க, எல்லாருமே சந்தோஷத்தை விரும்புவாங்க, எல்லாருமே சமாதானமா இருக்கணும் விரும்புவாங்க. எப்பொழுதும் நான் களி கூறணும் அப்படின்னு விரும்புறவங்க எத்தனை பேரு? என் சந்தோஷம் எடுக்கப்படவே கூடாது. ஆனா சில வேளையில பாத்தீங்கன்னா வாழ்க்கையில என்ன வருது? குறைவுகள் வருது. இங்க திராட்சரசம் தான் எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு பற்றாக்குறை வந்தது. இன்னைக்கு சில லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பாங்க. திடீர்னு எங்கேயாவது ஒரு பற்றாக்குறை வந்துடுது, எங்கேயாவது ஒரு தேவை வந்துடுது, எங்கேயாவது ஒரு குறைபாடு என்ன செய்யுது வருது. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த குறையை நிறைவாக்குற இயேசுவிடத்துல போனார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை
இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அத்தனை குறைபாடு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அத்தனை குறைபாடுகளை நிறைவாக்குவதற்கு அவருக்கு வல்லமை உண்டா? வல்லமை இருக்கா? வல்லமை இல்லாதவரா? உன்னை சிருஷ்டித்தவரே அவர்தான், உன்னை படைத்தவரே அவர்தான், உன்னை உருவாக்குறவரே அவர்தான், உருவாக்கி கொண்டு இருக்கிறவரே அவர்தான். உனக்காக யாவையும் படைத்தவர் அவர்தான். உனக்காக வானத்தை சிருஷ்டித்தார், உனக்காய் பூமியை படைத்தார், பூமியில் உள்ள மரம் செடி கொடிகள் அனைத்தையும் படைத்தார், உனக்காக அழகான கடலை படைத்தார். ஆமென். மரம் செடி கொடிகள் விருட்சங்கள் அனைத்தையும் படைத்தார், கனிச்சங்களை எல்லாம் படைத்தார். இத்தனையும் உனக்காய் சிருஷ்டித்தவர் சிருஷ்டிகர்த்தர். ஆமென். அவரால் எதையும் செய்ய முடியும். அந்த விசுவாசம் உனக்குள்ள வேணும். இந்த கல்யாண வீட்டுல உள்ள மனைவி எப்படியா நிறைவாகணும்? என் கல்யாணம் போறது சிலர் அப்படின்னா ஏதாவது குறை வந்து எங்கடா போறது, எங்க போய் விடுறது மோதுறதுன்னு பார்ப்பாங்க. எங்க போறது? யார்கிட்ட போறீங்க? அங்க ஒருவர் வர பாருங்க, கல்யாண வீட்டுக்கு வந்தாரு பாருங்க. அவர்தான் சகலத்தையும் செய்ய வல்லவர், எல்லாத்தையும் செய்ய அதிகாரம் உடையவர் அவர்தான். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரா? கல்யாண வீட்டுக்கு போற உங்க வீட்டுக்குள்ள வந்தாரா? எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டீங்க? எத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க? எங்க வீட்டுல ஏசப்பா இருக்கிறாரு, எங்க உள்ளத்துக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு. அந்த சந்தோஷமே இல்லையா? சீசுல இயேசு படகுல ஏத்திட்டு போனாங்களா? அக்கறைக்கு போன்னு சொன்னாரு, கர்த்தர் தான் சொன்னாரு. படகுல ஏத்திட்டே போனாங்க. திடீர்னு என்ன வந்துச்சாம்? புயல் வந்துச்சு. இயேசு அப்படியே உட்கார்ந்துட்டாராம், தூங்கிட்டே இருந்தாராம். தெரியுமா இங்க என்ன பண்றாங்க? இத புயலை வந்து அழுத்துவாங்களா? அதை கீழ்ப்படுத்துவதற்கு இவங்களுக்கு வல்லமை இருக்கா? அதிகாரத்தை எல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அல்றாங்க, துடிக்கிறாங்க, கதறாங்க. ஐயரேனா மணிய நமக்கு கவலை இல்லை. சிலர் அப்படிதான் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள், துயரங்கள், கஷ்டமான வேலைகள் வரும் பொழுது அப்படியே ஆண்டவரை பார்த்து துணின்னு என்ன செய்யறாங்க? துடிக்கிறாங்க. பைபிள் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆனா அந்த துடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே வெற்றி பெறணுமா? இல்லையே. சிசுகளை பார்த்து, சரி அப்பா நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏன் கதற, ஏன் கத்துற, ஏன் முறையிடுற அப்படின்னா கேட்டுட்டாரா? இல்ல, அவர் எடுத்தாரு, ஆண்டவரை காட்சி அமர்த்தினாரு. அமைதி உண்டான பொழுது அவர் அக்கறை போய் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் இறுதியில் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க ஜர்னி தொடர்ந்து புஷிங் ஆயிட்டே இருக்குது. உங்களுடைய பிரயாணம் குறைந்து போய்கொண்டே இருக்குது. எத்தனை பேர் நெக்ஸ்ட் இயர்ல பிரவேசிக்க போறீங்க? எனக்கு தெரியாது சொல்லுவாங்களா? அடுத்த வருஷத்துக்குள்ள எத்தனை பேர் பிரவேசிக்க போறீங்க? அந்த ஃபைட் கூட இல்லையா? அந்த ஹோப் கூட இல்லையா? நாங்க போதான் போகிறோம். அப்ப என்னுடைய பிரயாணம், என்னோட வாழ்க்கை என்ன செய்யுது? தொடரத்தான் போகிறது. அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீசுல பிரயாணம் போக 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 அவங்க வந்து தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருந்தது போல அந்த புயலோடு நின்று போகல. அதுக்கப்புறம் தேவனுடைய கர்த்தர் பலப்படுத்தினா, கர்த்தருக்கு வல்லமையான வேலைகளை செய்தார். அவன் மேல உடனே புயல் வந்துச்சுன்னு வேற மதம் பிடிக்கல. அவன் வேலை செய்யறதெல்லாம் செய்து முடிச்சாரு. இதை போல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு தருணங்களை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கட்டி கொள்வதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உயிரோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வாழ்வை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நாம் கட்டி கொள்ள போகிறோம், வாழ போகிறோம். சொல்லுவாங்க
சாதிக்க வேண்டிய சாதனைகளை சாதிக்க போகிறோம். நம்ம எல்லாம் சாதனை ஆளர்கள். எத்தனை சாதனையாளர்கள் ஆகிருக்கிறீங்க? சாதிக்க தான் செய்வோம். பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். சோதனைக்க வேண்டியது சோதனைக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்துட்டு சொல்றார், நீங்க போய் சோதனைங்க அப்படின்னு. அவங்க வழியில தடமாறினாங்க. அந்த அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி அவங்க பிரயாணத்தை அவங்களே கட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசத்துல நீங்க முன்னேறி பெற்றுக்கொள்ள வேண்டிய சோதனைகளை பெற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க வேண்டும். சொல்ல காரணம், நீங்க குறைவு ஏற்பட்டவுடனே கர்த்தரை தேடுகிறார்கள். ஏசப்பா என்ன செய்தாராங்க? ஒரு அற்புதம் செய்யலாம். என்ன அற்புதம் செய்யலாம்னா, தண்ணீரை ராட்சசமா மாத்தினார். அது சாத்தியமா? முடியுமா? சொல்லுங்க. நாங்க எத்தனை சொல்றீங்க? சரி, உங்க வாழ்க்கை அற்புதம் செய்ய முடியுமா? முடியாதவங்க செய்ய வல்லமை உள்ளவர்கள் ஆண்டவர் அவர் எதையும் செய்ய வரல. இந்த தண்ணீரை ராட்சசமாய் பார்த்த பொழுது அதை பதிவு கொண்டு போய் அதை கொடுக்க ஆரம்பிச்சோம். அதை பதிவு சார்பு யாருக்கு அது தெரியல. வேலைக்காரர்களே இது தெரியும். இத ரசத்தை ருசி பார்த்த பொழுது அவன் சொல்றான், என்ன மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நல்லா பாயசம் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கும். அப்புறம் போக என்ன ஆயிடும்? தண்ணி கலந்துருவாங்களா, ருசி குறைஞ்சு போய் நல்ல ரசத்தை கொடுப்பான். ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அப்படிதான். நான் சொல்றேன், திருமண பூசல நல்லா இருக்கும், போக போக ருசி குறைஞ்சு போயிடும். அப்படியே உங்க வாழ்க்கை கிடையாது. ஒருவேளை ருசி குறைஞ்சமாய் வந்தாலும் அப்புறம் கர்த்தர் கொஞ்சம் உப்பு இல்லாத பட்டத்துல கொஞ்சம் உப்பை போட்டு ருசியாக்கி விட்டாரு. அல்லேலூயா. ருசியுடனாய் மாற்றுகிறார். இங்க வரும்போது ருசி இல்லாத ஒரு சூழ்நிலை என்னடா ருசியா இருந்தது பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல ரசத்தை கொடுத்தவர் யாரு? மனவர்களுக்கு தெரியல, மத்தியசாருக்கு தெரியல. அவன் நினைச்சா இந்த ரசம் எப்படி வந்ததே தெரியல. அதை கொடுத்தது யாரு? ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில நல்ல ரசத்தை வச்சிருக்கிறாரு. இதுவரையிலும் இல்லாத அளவு ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில வரும். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறது நல்லதுதான். அப்படி எத்தனை பேருக்கு சொல்றீங்க? உங்களுக்கு பெற்றவரா? பெற்றவன் கெட்டதை கொடுப்பான், நல்லவன் நல்லதை தான் கொடுப்பாரு. அது சொல்ல நானே நல்ல நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். உங்க வாழ்வை விரும்புகிறவன் உனக்கு உதவி செய்ய வந்தேன். நல்லத இயேசு நமக்கு வச்சிருக்கிறான். நல்ல தைரியம் நமக்கு வேண்டும். இந்த நல்ல ரசம் என்று சொல்லும் பொழுது இதை கொடுத்தவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. எப்போதுமே ஆண்டவர் கொடுக்கிறது இப்படி கொடுக்கிறதுனா எப்படிதான் இருக்கும்? நல்லா தான் இருக்கும். முந்தி இருக்கிறத விட பின்னாடி மேன்மையானதான் இருக்கும். இந்த வருஷம் முடிய போகுது. அப்பதான் இன்னொரு வருஷம் வரப்போகுது. இந்த வருஷம் எப்படி இருக்கும்? நல்லதுதான் இருக்கும். நல்ல காரியங்கள் தான் வாழ்க்கையில சம்பவிக்கும். ஏனென்றால் எனக்கு வாழ்வை கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கிறவன் நல்லவன். அதனால நல்லதே
ருசி நிறைந்ததற்காக பருகிறாரு. ஆண்டவர் தான் குடிக்கிறார். உண்மை கொடுத்தது ஒரு வேளை நல்லா தான் இருந்துச்சு, ஆனா பின்பு கொடுக்கிறது அதை விட நல்லா இருக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதான் பாருங்க, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். மனுஷனை யார் படைச்சாரு? ஆண்டவர். ஆதாமை தேவன் படைத்த பொழுது அவன் சந்தோஷமா அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்தான். அந்த வீடை கட்டி வீட்டுல நல்ல சந்தோஷமா விளையாடுறது மாதிரி சில நல்ல படிப்பு வீடை கட்டிக்கலாம். பெரிய வீடு கட்டினா கொஞ்சம் விளையாடுவீங்க இல்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறியா விளையாடுவீங்க இல்ல. இப்ப ஏதேன் தோட்டத்துல விளையாடிட்டே இருக்கிறான். யாரு? ஆதாம். எல்லாம் சந்தோஷமா இருக்குது, என்ன அழகா இருக்குது, என்ன புரிப்பா இருக்கிறேன், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்ற ஆதாமுக்கு ஒரு துணையாகி ஏவலையும் கத்தர் கொடுத்து சந்தோஷமா வச்சிருக்கிறாங்க. அவன் சந்தோஷத்திலேயே மகிழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஒரு உள்ள நுழைஞ்சுதான் பாருங்க, பக்கல கிடைக்கும்ல, யாரை நுழைஞ்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டான், எல்லாத்தையும் குழப்பி வச்சுட்டான். அப்படின்னு என்னாச்சோம், என் லைஃப்ல இருந்து எல்லாமே ஆண்டவர் முதலாவது கொடுத்தது சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதற்காக தீமையா செய்தாரு இல்ல. இதே போலதான் இயேசுவை நீங்க அறியாத காலங்களில் கூட கர்த்தர் உங்களை முன்னிறுத்ததுனால கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்வை தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க இயேசு அறியாத போது நல்லா இருந்தேன், இப்ப இயேசு அறிஞானே கொஞ்சம் கஷ்டப்பாரு, இனிமே நான் எப்படி இருக்க போறேன் சொல்லுங்க. ஐயோ பெரிய இல்லையா, நல்லா தான் இருக்க போறேன் சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னேன், இங்கே குறைவு வந்த பிற்பாடும் நிறைவை கொடுக்கிறவர் அந்த நிறைவுக்குள்ள அந்த ஜனங்களை வழிநடத்துகிறாரு தவிர குறைவுக்குள்ளேயே கொண்டு போகவில்லை. உங்க வாழ்க்கையில ஒரு நிறைவை தான் கொடுக்கிறவனா நிறைவான இயேசு. அவர் குறைவுக்குள்ளேயே கொண்டு போய் விடுவாரு. நீங்க அவிசுவாசம் பாடாதீங்க. இயேசுவின் தன்மை என்னன்னா நிறைவை கொடுக்கிறார். ஆதாமுக்கு ஆண்டவர் நிறைவை கொடுத்து வாழ வச்சாரு. அந்த பாவம் செஞ்சுட்டான் பாருங்க, என்ன வந்துச்சு? குறைவு, நெருக்கம், வேதனை, கஷ்டம், உபத்திரவம், பாடு, புலம்பல், அழுக, துக்கம் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு நிறைவு உள்ள மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது குறைவு என்ன செய்யும்? நீங்க அது வந்து தந்து வாக்காரம் எதுக்கு ஐயாவது குறைவு? ஐயாவது அவர் அப்படியா படிச்சாரு, சந்தோஷமா இருக்க படிச்சாரு. ஆனா ஏன் பொருட்காட்டம் பண்ற? ஏன் தேவனுக்கு விரோதமாய் எழுப்புற? தேவ வார்த்தைக்கு விரோதமாய் ஏன் செயல்படுற? யோசிக்க மாட்டீங்களா? இந்த ஆதாம் திறமை கொஞ்சம் பாருங்க. அந்த ஆண்டவர் பார்த்துட்டு இப்படியே மனுஷன் நம்ம விடக்கூட இந்த மனுஷன் செய்தான், அதனால நம்ம விடக்கூடாது சொல்லு. ஏசப்பாவே நான் தாமே தம்மே இரண்டாம் மாதமாக உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து மனுஷனாக வந்து அந்த இரண்டாம் மாதமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக முந்தின நிலைமையை கண்டு அதிகமா ரெட்டிப்பா சீர்படுத்தினார் சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப யாரா விழுந்த இடத்துல யார் வந்தாரு? இயேசுப்பா வந்தாரு. ஆதாம் சந்ததியிலே அந்த பாவத்தை முழுவதையும் இயேசு ஏற்றுக்கொண்டு அவனுக்காக அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து அவன் நிலைமையை கர்த்தர் மாற்றி விட்டாரு. இப்ப இரண்டாவதா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜீவன், இருக்கிற வல்லமை, இருக்கிற பரிசுத்தம், இருக்கிற வாழ்வு எல்லாமே அவர்
விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மேல வந்திருக்குது. ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா சொல்லுங்க. யாரை சமைச்சிருந்தீங்க சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாமே ருசி நிறைந்ததுதான். அவரோட முந்தின ரசம் அது குறைபாடு வந்ததுனால பிந்தின ரசம் அதை விட குறைஞ்சு போயிடும் நினைக்கிறீங்க. அது அதிகமா ருசியுள்ளதா வந்துடும். யோகோட வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த யோகுக்கு என்ன இருந்ததா? வாயாடு பக்தன் ஏர்மாடு கழுத மிருக ஜீவன் மனுஷனா இருந்தான் யோகு. அது கிடைக்கத்தை முந்தின மாற்றி அவன் பெரிய பிரபுவம். அத்தனை பேர் பெருமாள் எடுப்பாங்க, கரம் எடுப்பாங்க. அவருக்கு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு ரெஸ்பெக்ட் யோகு. அந்த இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு போராட்டம் வந்தது. அதோட அப்படியே போராட்டத்தினுடைய சிக்கி அப்படியே மாட்டமாக விட்டாரா ஆண்டவர் கிடையாது. அவர் ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சிட்டாரு. மடங்கு திரும்ப கொடுத்தாரு. முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை ருசி நிறைந்த வாழ்க்கையா மாறிச்சு. இன்னைக்கு கத்தர் உங்க வாழ்க்கையில முந்தின நிலைமை விட பிந்தின நிலைமையை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். நீங்க சொல்லலாம், நான் கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தா பாத்தீங்களா? இப்ப என் வாழ்க்கையில கஷ்டம், என் வாழ்க்கையில கண்ணீர், என் வாழ்க்கையில தருத்திரம், நீங்க சொல்றதோ இப்படி அழுகிறீங்களா? அழுகிறீங்களா? ஒரு வேளை அழுகி கொண்டதான் வழியா ஒரு வேளை கடந்து செல்லதா? யோபு அழுகி பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து சென்றார். ஆனால் அந்த பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து சென்ற யோபு விசுவாசத்தினாலும் தன் உத்தமத்தை காத்து கொண்டிருந்தாலும் அழுகி பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றினார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றுவது உங்க கையில தான் இருக்கிறது. நீங்க அவருக்குள் அதை நீரூற்றாய் மாற்றுவதற்கு தேவன் என்னென்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறாரோ அதை நீங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். தண்ணீரை என்ன செய்யுங்க? ஒன்று தண்ணீரை என்ன செய்யுங்க? நீங்க ஜாடியில நிரப்புங்க. யார் நிரப்பணும்? யார் நிரப்பணும்? ஏசப்பா ஜாடியில தண்ணியை ஊத்திட்டாரா? நீங்க எல்லாரும் ஏசப்பா யார் மேல தண்ணியை ஊத்தணும், யார் மேல ஆசீர்வாதத்தை ஊத்தணும். ஜாடியில தண்ணீரை நீங்க நிரப்புங்க. அப்புறம் ஏசப்பா நிரப்புறதுக்கு அதுக்கு எதிர்கொள்ள கொண்டு கொடுங்க. நாங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். ஐயா இல்ல, நீங்க வந்து கொடுங்க. நீங்க செய்யறது யார் செய்யணும்? நீங்க தான் செய்யணும். மறந்துடுங்களா? யார் மறந்துடணும்? ஏசப்பா எனக்கு நான் அடியை அடிச்சு மறந்துடணும் வைக்க வளரும். நான் மறந்துடவே சில பிள்ளைகளை போட்டு அடி அடியிடம் என்று செய்வாங்க. அடிப்பாங்க. என்ன இப்படி பண்ண அப்படி பண்ண ஒழுங்கா இருந்தா நான் கொஞ்சம் மனது விஷயமா ஒழுங்காவே இருந்துருமா இந்த அடியெல்லாம் மாறவே மாட்டான். ஏசப்பா உள்ளே வந்து நல்ல நினைவுகளை தான் வச்சிருக்கிறேன். நீ நல்ல பிள்ளையா வளரணும். நீ மகிமைக்கு பங்குள்ளவனா மாறணும். நீ ஆசீர்வாதமான வாழ்க்கை உடையவனாய் மாறணும் என்று சொல்லினால் கர்த்தர் உன் மேல அக்கறை உள்ளவராய் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே வருகிறார். நீங்க ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆண்டவர் எப்பொழுதுமே திரும்ப ஆசீர்வதிக்கும் பொழுது அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சரீர வாழ்வாதாரம் சரிதான், ஆவிக்குரிய வாழ்வாதாரம் சரி, கர்த்தர் கொடுக்கிறது 2 மடங்கு. அல்லாஹ்வுடைய
முதல் ரசத்தை பார்க்கிறோம். பிந்தின ரசம் ருசி நிறைந்தது. முந்தின வாழ்வை விட பிந்தின வாழ்வை ருசியுள்ளதா மாற்றுவாரு. நான் சொன்னேன், முன்பு முன்பு இருந்த வாழ்க்கை கூட இப்பொழுது எனக்கு இல்லையே. அது சொல்ல நினைக்கிறார். அவங்க பொய் சொல்றார். முந்தி பாவத்துல வாழ்ந்தா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. முந்தின வாழ்க்கை விட இந்த வாழ்க்கை ருசியில வாழணும். அவருக்கு பாவம் செய்து பாவத்தின் விளைவை நீங்க அனுபவித்த, நீங்க பாவம் பற்றி விடுதலை வாழ்க்கை கொடுத்த உங்க ஆண்டவருடைய பார்வையில நீங்க ருசி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை ருசி உள்ளவங்களா இருக்கிறீங்க? ஆதாமுடைய வாழ்வு, அதாவது மனிதனுடைய வாழ்வுல ஒரு புதிய திட்டத்தையும் புதிய வழியையும் புதிய மாதிரியும் வைத்திருக்கும் பொழுது நம் வழியேதே யோசித்து 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 சிந்தித்து சிந்திச்சு வாசம் சொன்ன மாதிரி அந்த கடந்த காலத்தையே நினைச்சு 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 செய்யப்படுது. யாருனால கூடாது இல்ல. தேவன் வைத்திருக்கிறது புதியது. அதை நான் பெற்றுக்கொள்ள ஆசையாய் தொடங்குகிறேன். பழைய திட்டம் புதுசு எப்படி இருக்கும்? சிறந்ததா இருக்கும். பழைய புஸ்தகம் நியாயப்பிரமாண புஸ்தகம். அந்த நியாயப்பிரமாணம் மோசையினால வந்தது. அதுல 10 கற்பனை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் கற்பனை மேல கற்பனை எல்லாவற்றையும் கொடுத்து அதுல ஒழுங்கா ஜனங்கள் நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்தார். எதுக்கா தெரியுமா? ஆசீர்வதிக்கிறதுக்கு. அது சொன்ன, இந்த நான் உனக்கு நினைக்கிறேன், உன் தேவனாய் கர்த்தர் கற்பனையின்படி எல்லாம் நீ கடந்து கை கொண்ட நீ கவனமா இருக்கும்போது இப்ப சொன்னாங்களோ ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில வந்து நியாயப்பிரமாண காலத்தின் ஆசீர்வாதம். அப்ப என்ன பண்ணணும்? கற்பனைகளுக்கு முழுவதும் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயா. ஆனா அந்த நாளை பரிசுத்தமாயிட்டு பரிசுத்தமா ஆசரிக்கணும்னு சொன்னா பயங்கரமான கட்டளை கொடுக்கப்பட்டது. அதுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, கீழ்ப்படியாதவங்களை கட்டளையிடப்பட்டாரு. தங்கிட்டாரு, சிமைக்கு அனுப்புனாரு, பலவிதமான நியாயத்திற்கு கூட அனுப்பிட்டாரு. அதனால தப்பப்படிப்பை யாராவது சொல்லுங்க. நான் தப்பி போயிடணும்னு சொல்லாதீங்க. அதே வேளையில கர்த்தர் புதிய ஏற்பாடுல ஒரு புதிய பிரமாணத்தை சாதிச்சார். அது என்ன பிரமாணம்? கிருபையின் பிரமாணம். முந்தின பிரமாணத்தை விட இந்த கிருபை பிரமாணம் நல்லதா இல்லையா? சொல்லுங்க, நல்லதா இல்லையா? இவ்வளவு நிர்வாகத்தை மாத்திக்கிறேன் பாருங்க. உனக்கா ஏன் ரத்தத்தையே நானே வந்து சிலுவையில செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். உன் பாவத்தையே மேல நான் ஏற்றேன், உன் சாபத்தையே மேல நான் ஏற்றேன், உன் தரிசனத்தையே மேல நான் ஏற்றேன், எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். உனக்கு விரோதியா உனக்கு விரோதியாக பிசாசை நான் என்ன செஞ்சேன்? அழிச்சிட்டேன். உனக்கு நான் விடுதலை வாழ்வை கொடுத்தேன். அதற்கு என்ன விசுவாசி? அந்த விசுவாசம் உனக்குள்ள வந்த ஒருபாடு புதிய பாட்டு கற்பனைகளை நீங்க கை கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய லெகவா உதவி செய்கிறார். அதுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்களா? யார் உங்களை கொண்டு வந்தாரு? இயேசு அப்பா. எப்படி வந்துட்டீங்க? எப்படி இவ்வளவு தூரம் தேவ வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுத்தி நடக்கிறீங்க? ஐயோ, நான் முன்னெல்லாம் பார்த்து ஒன்னா பார்த்தீங்கன்னா கச்சு ஒரு காசு கூட கொடுக்க. இப்ப இயேசுவாவுக்கு என்ன செய்யறேன்? அள்ளி அள்ளி கொடுங்க. எப்படித்தான் பார்க்கணும் தெரியல. ஆமென். சொல்லுங்க. உண்மையில பொய்ய சொல்லிட்டே தீர்வேன். இப்ப பொய் சொல்றதே இல்லை. என் வாழ்க்கையே உங்க நிலைமையில இருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள எத்தனை வந்து சேர்ந்துட்டீங்க? முந்தின உங்க பழைய மனுஷன் அவன் அழிச்சுட்டா ஒழிஞ்சு போயிட்டா, ஒரு புதிய மனுஷனை கத்திரங்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். முந்தின ஆதாமின் சுபாவம் உள்ள மனிதன் அல்ல, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் உள்ள மனிதனை உனக்கு
முதல் மண்ணானவர், மண்ணிலிருந்து வந்தவர். பின்னல் ஆதாமோ, பின்னல் மனிதனோ, இயேசுவோ விண்ணிலிருந்து வந்தவர். யாரும் 45 வருஷம் படிக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவின் மண்ணான சாயல பிறந்தீங்க. இப்ப எந்த சாயல வளர்றீங்க? எந்த சாயல வளர்றீங்க? விண்ணவரின் சாயல நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். விண்ணவரின் சாயலை நாம் அடைய போகிறோம். அந்த மண்ணின் சாயலாம் என்ன செஞ்சு மறைஞ்சு போயிருக்கு. உங்க சரீரத்துக்குள்ள நீங்க தங்கி இருக்கிறீங்க. இதுதான் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்துக்குள்ள நீங்க தங்கி இருக்கிறீங்க. நீங்க யாரு? உள்ளாரே ஆவிய மனிதன். இந்த ஆவிய மனிதன் சரீரமாக இன்னும் கூட அதுக்குள்ள தங்கி இருக்கிறான். ஆனா இந்த ஆவிய மனிதன் தான் அழகான மனிதன். சொல்லுங்க. இந்த சரீரம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தோற்றத்துல இருக்கு. அதனால இந்த சரீரத்தை தான் எல்லாரும் என்ன பண்றாங்க? அழகு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அழகு படுத்துறாங்க. ஏன்னா நல்லா இல்லை, கொஞ்சம் அழகா இல்லை, அப்படின்னு அழகுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஜனங்க முக்கியத்துவத்தை எதுதான் கொடுக்கிறோம்? சரீர அழகுக்கு. ஆனா உள்ளான மனிதன் இருக்குல்ல, நீங்க வெளிப்படாமல் அலங்காரம்னா உங்க அலங்காரமா? உள்ளான மனுஷனுக்குள் உண்டாக அலங்காரம் தான் வெளியான அலங்காரம். அதை யார் பார்க்கிறாரு? இயேசு பார்க்கிறாரு. நீ வெளிய அலங்காரம் பண்றதுக்கு எவ்வளவு நேரத்தை எடுத்தீங்க? இல்லையா? வேலைக்கு போறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, பாப்பு வாங்குறீங்க, இன்னும் என்னென்ன வாங்குறீங்களோ எனக்கு தெரியல. எல்லாத்தையும் வாங்கி நல்ல அழகா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகுபடுத்தி வாங்குறீங்க. இது சமய அழகு வேணும் வேணும்னு சொல்லல. அந்த உள்ளத்தை எத்தனை அழகுபடுத்திட்டீங்க? எத்தனை நல்லா ஜெபம் பண்ணீங்க? எத்தனை வேதத்தை நன்கு வாசிச்சீங்க? எவ்வளவு தியானத்துக்கு இடம் கொடுத்தீங்க? கத்தோட உறவுல நீங்க மகிழ்றதுக்கு எவ்வளவு நேரத்தை நீங்க கொடுத்தீங்க? உலகத்துக்கான உறவுல மகிழ்ந்து இருக்கலாம். எங்க வீட்டுக்கு நீ 1ஆம் தேதி சொந்தக்காரங்களா வராங்க, ஒரே சந்தோஷம். ஏசப்பாவுதான் வீட்டுக்கு எத்தனை பேர் ஏசப்பாவை கூட்டிங்க உங்க வீட்டுக்கு? ஏசப்பா உங்களோட கூட நாங்க விருந்தோட போறோம், உங்களோட கூட நாங்க சந்தோஷப்பட போறோம். உங்களை விட்டுட்டு நாங்க எதையுமே செய்ய மாட்டோம். கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸுக்கு ஒரு தாத்தா என்ன பண்ணாராம்? தாத்தா கதை சொல்லுவாங்க. கிறிஸ்துமஸ் வந்தப்போ, கிறிஸ்துமஸ் இல்ல, ஒரு தாத்தாவுக்கு பர்த்டே வந்துச்சாம். அப்போ பர்த்டே வந்தோம்னா ரொம்ப வயதான தாத்தா. அந்த தாத்தாவுக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு அவங்க பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க எல்லாரும் ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்தவங்க எல்லாம் தாத்தாவுக்காக பர்த்டே கொண்டாடுறாங்களா? நல்ல வீட்டையில என்ன செய்யறாங்க? வெள்ளை அடிக்கிறாங்க. நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்தாங்க. தாத்தாவுக்கு நல்ல ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்தாங்க. எல்லாம் வாங்கி வச்சுட்டு தாத்தாவை தாத்தா இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும், தாத்தா கொஞ்சம் வெளியே செய்ய உட்காருங்கன்னு சொல்லி வெளியே உட்கார வச்சுட்டாங்க. தாத்தா பணியிலே உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து பார்த்தாரு, யாரும் வரல. கடைசியில தாத்தா போய் சேர்ந்து எனக்கு தாத்தாவை என்ன செய்யற யாருன்னு கவனிக்க. யார் பர்த்டே? தாத்தா பர்த்டே. இப்ப தாத்தாவுக்கு என்ன கவனம் கொடுக்கணும். இதை வந்து ஏசப்பாவுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், நியூ இயர் கொண்டாட்டம், இந்த ஏசப்பாவை மறந்துடுறாங்க. இவங்களா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? இல்ல, நாங்க ஏசப்பாவுக்கு தான் முதலிடம். Amen.
மனுஷன், புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்குள் பிறந்த மனுஷன். ஹalleluya. இந்த மனுஷன் மன்னவன், மண்ணின் சாயலை உடையவன். இந்த மனுஷன் இயேசுவின் சாயலை உடையவன், இயேசுவின் சாயலில் வளர்கிறவன். ஹalleluya. இந்த மகிமை பார்க்கிறோம். இந்த மகிமை பெரிதாயிருக்கும். இந்த ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம். இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லுகிறோம். ஆராய்ச்சி செலுத்துற வாசிக்கிறோம். அப்படிதான் இந்த ஆலயம் எது? எருசலேம் ஆலயம். அதுல மகிமை வந்துச்சா? பாடி துதிக்கப்படும் மகிமை இறங்கி வந்துச்சு. அங்கெல்லாம் விண்ணவங்க பாடவே முடியல. உள்ள ஆசாரியர் உள்ள நுழைய முடியல. அவ்வளவு மகிமை, மேகம், அக்கினி எல்லாமே அந்த ஆலயத்தை நிரப்பிச்சு. முந்தின மகிமை பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தை பார்க்கிறோம். பிந்தின ஆலயம் மகிமை உள்ளது. நீங்க எல்லாம் பிந்தின ஆலயம் தானா? நீங்க எல்லாம் தேவனுடைய ஆலயமா? ஹalleluya. மகிமை எங்க வருது? ஆலயத்துக்குள்ள வருது. இந்த மகிமை முந்தின மகிமை விட சிறப்பான மகிமை, மேன்மையான மகிமை. அந்த வெளியரங்கமான ஆலயத்தை விட இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாக உணர்வுலதான் அந்த மகிமை இறங்கி வருகிறது. அவங்களை எத்தனை பேருக்கு மகிமையின் ஆலயமா இருக்கிறீங்க? மகிமை வந்து அவங்களை சந்திக்கிறா, உங்களை மகிழ பண்ணுதா? மகிமையின் ஆலயம் பரிசுத்தமானது. மகிமையின் ஆலயம் அழகானது. படையற்பட்ட ஆலயம், மகிமையின் ஆலயம், அது மகிமை நிறைந்த ஆலயம், அது அழகான ஆலயம். அந்த ஆலயம் கட்ட சொல்லும்போது ரொம்ப அழகா கட்டி கட்டாரு. வாசல் கூட சரிதான், எருசலேம் ஆலயம் சரிதான், ரொம்ப அழகா கட்ட சொல்லிட்டாரு. தெரியல அவங்களுக்கு அந்த கட்டுறதெல்லாம் எப்படிதான் இருக்கும்? ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆண்டவர் புதிய எருசலேம் உங்களுக்கு நீங்க தங்கறதுக்கு கட்டிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்டது அது? முத்துக்களினால அலங்கரிக்கப்பட்டது. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுக்கணுமோ அவ்வளவு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை கொடுத்து கர்த்தர் எருசலேமை கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஹalleluya. எருசலேமுக்கு போகிற புதிய எருசலேமாகிய அந்த வாசஸ்தலத்திற்குள் போகிற உங்களையும் கர்த்தர் உள்ளான மனுஷனை அழகுபடுத்தி கட்டிக்கொண்டே வருகிறார். எப்படி அந்த மனுஷன் உள்ள போகிறான்னு நினைக்காதீங்க. தீர்வுபட்டவங்க ஒருவன் உள்ள போக மாட்டான். அதற்காக கர்த்தர் உள்ள உருவாக்கி கொண்டு எப்பவுமே ஆண்டவர் கட்டுறது எப்படிதான் ரொம்ப அழகா இருக்கும். புதிய சிலைமானாலும் அது அழகான தோற்றம் உடையதா இருக்கும். நீங்க ஜீசஸுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்ட வருகிறீர்கள் அல்லவா? அது அழகான மாளிகையாக தான் விளங்கும். உங்களை பார்த்தவங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப அழகா எதிர அழகா இருக்கு. வெளியல்ல, உங்க சேனல், உங்க சிந்தை, உங்க கிரிய, உங்க தோற்றம் வரும்போது உங்க பார்வை, உங்க சிந்தனை எல்லாமே பார்க்கிறவங்க இவங்கிட்ட நம்ம போனாலே திரும்ப போகணும் போல வந்து இது திரும்ப போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா? சொல்லுங்க. உங்க பேச்சு, உங்க விருப்பமான வார்த்தைகள், உங்க அழகான வார்த்தைகள் இல்லாம மற்றவங்களை கேட்கறது மாதிரி உங்களை கர்த்தர் அழகுபடுத்தி விட்டாரு. அழகான மாளிகையா? அழகான ஆலயமா? முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம். எந்த ஆலயத்தின் மகிமை இருக்கும். ஆமென். இப்போ இந்த வாழ்வுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அத முந்தின வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு இந்திய வருஷத்துக்குள்ள நாம் பேசுகிறோம். இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமான வருஷமா மாறணும். ஒரு அழகான வருஷமா மாறணும். ஒரு கனிவுள்ள வருஷமா மாறணும். ஒரு மகிழ்ச்சியின் வருஷமா மாறணும். ஒரு மகிமையின் வருஷமா மாறணும். நாளைக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு வருஷமா மாறணும். கர்த்தர் என்னை ஒரு மகிமையான மனிதனாக மாற்றணும் அப்படின்னு எதிர்க்க விரும்புறீங்க.
இதுவரை இல்லாத ஒரு அனுபவத்தை இப்ப நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இதுவரை அடைந்திராத ஒரு மகிழ்ச்சியை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. இதுவரை அடைந்திராத ஒரு சந்தோஷத்தை நீங்க பெற போறீங்க. உங்க வாழ்க்கை இதுவரை இல்லாத ஒரு கழிவுறுதலுக்குள் வரப்போகிறது. என் வாழ்க்கையில வந்த துயரம் எல்லாம் போய்விட போகுது. ஒருவேளை சென்ற வருஷத்துல நீங்க கஷ்டப்பட்ட நாட்கள் இருக்கலாம், வீரப்பட்ட நாட்கள் இருக்கலாம். இந்த வருஷம் அப்படி அல்ல. அப்படி கத்தருக்குள்ள நல்ல தீர்மானித்துக் கொள்ளுங்க. ஏற்கனவே கத்தர் சொன்னார், ப்ராபசியா நமக்கு பார்த்துச்சு. புதிய காரியத்தை நீங்க காண்பீங்க, புதிய காரியத்தை நீங்க செய்ய துவங்குவீங்க. கத்தர் சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் இட்டு வேறு வசனத்தின் அடிப்படையில் கத்தர் கொஞ்ச நேரம் துதிக்க பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் 2023 வருஷத்தை கடந்து 2024 வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க வந்துட்டார். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. எங்க வாழ்க்கை நீங்க செழிப்படைய பண்ணுகிறாங்க. எங்க வாழ்க்கையில நீங்க மகிமையை பெருக பண்ணுகிறாங்க. எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ருச்சிமாய் தருகிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் புதிய வருஷத்துக்குள் போகிறோம். நிச்சயமா உங்களோடு நாங்க போகிறோம். உங்க கரத்தை பிடிச்சிட்டு போகிறோம். எங்க கரத்தை நீங்க பிடிக்கிறீங்க. எங்க கரத்தை பிடிச்சு நீங்களே வழி நடத்துறீங்க. எங்க கரத்தை நாங்க உங்களுக்கு தரோம். எத்தனை பேர் கையை கத்தருக்கு பிடிக்க போறீங்க? ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பிடிச்சிங்க. ஆண்டவரே, என்னை பிடிச்சிங்க. ஆண்டவரே, என்னை பிடிச்சிங்க. ஆண்டவரே, என்ன வருஷம் சொல்லுங்க. ஆண்டவரே, கத்தருடைய நடத்தை சொல்லுவா, நடத்தை சொல்லுவா, நடத்தை சொல்லுவா, நடத்தை சொல்லுவா, நடத்தை சொல்லுவா. ஓ, வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர்களுடைய தூதர்களை கட்டளையிடுவா. உன்னோடு கூட இருப்பா. உலகில் குடிவந்த உன்னோடு கூட இருப்பா. உன்னை வழி நடத்துவதற்காக நீ அவருக்கு கரத்தை கொடுத்திருக்கிறார். சாட்சி எனக்கு காவல். அவர் வந்து சொன்னார், ஆண்டவரே, நான் உன்னை கரத்தை பிடிச்சா நமக்கு சொல்லுவேன். நீரின் கரத்தை பிடிச்சா நீ விடவே வருஷத்தை கண்ட நன்மையினால்